கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கரெக்ட் பீட்டா ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இது மெயில், இவன் ஃபீமேல். நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பீட்டா ப்ரீடிங் பண்ண போகிறோம். பட் கிளாஸில் இல்லை, உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ எல்லாமே எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களில் எப்படி பீட்டா ப்ரீடிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயிலையும் ஃபீமேலையும் ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் கலெக்ஷனில் நான் காட்ட போகிறேன். கைஸ், இது பார்த்திங்கன்னா நம்மகிட்டே புரிஞ்ச ஃப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து நம்ம பேண்டாமலிஸ் ஒரு 12 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 12 இருக்குது. இருங்க, அப்படியே இதை பார்த்திங்கன்னா இது நம்மளோட இங்கே ஒரு பீட்டா. இதுதான் நம்ம கம்யூனிட்டி பீட்டா. எல்லா ஃபிஷ்ஷோட சேர்த்து விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே பயம் இல்லாமல் நம்ம சின்ன நெட்டை வச்சு எடுக்கிறோம். இதோ இவங்க எடுத்துடுறேன். அந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மெடிசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ப்ளூ மெடிசனும் க்ரீன் மெடிசனும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, க்ரீன் மெடிசன் சேர்த்தாச்சு. இப்போ ப்ளூ மெடிசன் சேர்த்தாச்சு. க்ரீன் அண்ட் ப்ளூ 2 மெடிசனையும் நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இதுவே போதும். இப்போ மெயிலை சின்ன நெட்டில் எடுத்து இதில் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபீமேலை சும்மாலாம் ரிலீஸ் பண்ண முடியாது, எதுலையாச்சும் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணுறேன். இதில் நான் வச்சு ரிலீஸ் பண்ண போகிறேன் ஃபீமேலை. அதே மாதிரி குட்டி நெட்லேயே நீங்கள் எடுங்க, ஏன்னா மீனுக்கு டேமேஜ். இப்போ ஃபீமேலை இதில் விட்டாச்சு. இப்போ அப்படியே ஃபீமேலை தூக்கி மெயிலோட ஆட் பண்ண போகிறோம். இருங்க, ஆட் பண்ணுறேன். நான் டக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஃபீமேலை நம்ம விட்டு மெயிலை நம்ம விட்டு ஒரு 1 டே ஆகணும். இப்போ நம்ம விட்டு 1 டே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேல் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணலாம். அதாவது ஃபீமேல் ஃபிஷ்ஷை மெயில் ஃபிஷ்ஷுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபீமேல் ஃபிஷ்ஷை விட்டுட்டேன், மெயில் இன்னும் ஃபீமேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இன்னும் ஃபீமேல் மேலே பார்க்கல. ஜீவித்து வா, ஜீவித்து பிரிக்கலாம். ஜீவித்து நீ வா. ஜீவித்து ஃபீமேல் பார்த்திங்கன்னா மேலே பார்த்துருச்சு. மேலும் ஃபீமேலை பார்த்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுற்றி வருது. மெயில் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்னடா இப்படி விட்றாங்கன்னு. ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை மேலே போட்டுடலாம். பபிள் நெஸ்ட் கட்டையே ஆகணும் அது கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மெயில் பீட்டா ஃபீமேல் பீட்டாவை பார்த்துட்டு அது பின்னாடியே போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அது தெரியும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஃபீமேல் பயப்படுது. நாங்கள் ஜீவித்தும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே, இப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்போம். ஓஹோ, நம்ம மெயில் கொஞ்சம் பெருசு, ஃபீமேல் கொஞ்சம் சின்னது. ஓகே, நம்ம ஃபுட்டு இப்போதைக்கு போட வேணாம். இப்போ தான் நம்ம தண்ணியும் மாற்றிருக்கோம். ஸோ ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட நம்ம ஃபுட் போடலாம், தாங்கும். இப்போ ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் கவர் ஆட் பண்ணலாம். கைஸ், அடுத்த ப்ரீடிங் நம்ம இவனுக்கு தான் போட போகிறோம், அந்த ஃபீமேலோட. ஃபஸ்ட்டு நம்ம இல்லை தண்ணி நம்ம இதுக்கு பெரிய வலை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பிடிச்சாச்சு. கைஸ், அடுத்து இவனாக தான் ப்ரீடிங் விட போகிறோம். இவனோட பேர் தான் அது. ஓகே கைஸ், நம்ம மெயிலும் ஃபீமேலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. மெயிலும் சுற்றி வருது. ஒரு பிளாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி போடுவோம். நம்ம இப்பொழுதுக்கு இந்த ஜிப்லாக் கவரை வந்து கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை இந்த ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுதா? இப்போ தெரியும். இதை வந்து தண்ணியில் கரெக்டாக போட்டுருணும். இருங்க ஒரு நிமிஷம், பபுள் லாக் ஆகி பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டோம். ஆடாமல் இருக்க டேப் போட்டு ஒட்டிக்கலாம். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஒட்ட போகிறாங்க. தண்ணியில் போடுற மாதிரி ஒட்டணுங்களா? ஆமாம். கைஸ், ஒட்டிட்டோம். நம்ம மெயிலும் இருக்குது,
ஃபீமேலும் இருக்குது ரைஸ். அவ்வளோதான், ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டாச்சு. இப்போ மெடிசன் ஆட் பண்ணலாம். இன்னொரு தடவை பண்ணிப்போம், ஏன்னா சேஃப்டிக்கு. மெயில் பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கொசு வலை இருந்தால் அவங்கள்ட்ட போட்டு மூடிடுங்க, அது வெரி டேஞ்சரஸ் கைஸ். இது வந்து பார்ட் 1. இது வந்து எக் எடுக்கிறது, அதெல்லாம் பார்ட் 3 வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க கைஸ். பாய். இதோட அப்டேட்டை வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் சொல்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிருக்கும். நான் மத்தியானமாக இந்த இதை போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஆகிருக்கு. 5 ஹவர்ஸ் கூட ஆகலை. எவ்வளோ பபுள் நெஸ்ட் கட்டியிருக்குன்னு பார்ப்போம். வாவ், என்ன பெருசு பெருசாக கட்டி வச்சுருக்கான். நம்ம ஃபீமேலோட கிளாஸு, ஃபீமேல் வந்து உள்ளே இருக்குது. ஏன்னா கிளாஸ் ரொம்ப எடுத்தால் லைட்டாக ஷேக் ஆகிற காரணத்தினால நம்ம மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் அன்ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா ப்ரீடிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். பார்த்து நம்ம ரொம்ப ஷேக் பண்ணாமல், பபுள் நெஸ்ட் ரொம்ப ஆடுது. ஓகே, சூப்பராக கட்டியிருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். நாளைக்கு மத்தியானம் ரிலீஸ் பண்ணால், ஃபீமேலில் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பபுள் நெஸ்ட்டாக கட்டுது, சின்சியராக இருக்காங்க கைஸ். கருத்து கருணாயுதம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரோசன் ஆர்டிமினியா போட போகிறோம். ஓகே, அது நம்ம போட்டுடலாம். ஓகே, இதோட பார்ட் 1 முடியுது. நம்ம பார்ட் 2ல் திருப்பி பார்ப்போம்.